Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸ்ல ஹேங்கிங் டிசைன்ஸ் வரது மாதிரி எப்படி ஒர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். நம்ம ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிப் போர்ஷன் ஒன்னு கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளோ கிளியரா வருதா அப்படினு உள்ளதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனும். அப்போ ஒர்க் நீட்டா இருக்கும். இது நம்ம ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுறோம். அதில் ஒரு ஹேங்கிங்ஸ் வரது மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுறோம். இது நான் ஃபுல்லாகவே சிம்பிளான பேசிக் டிசைன்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்த ஒர்க்ஸ் தான் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ஃபுல்லாகவுமே ஒரு யூ வளைஞ்சி போட்டது மாதிரி திருப்பி போட்டது மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹம்ஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் டிசைன் தான். அது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதுவும் ஃபுல்லாக ஹம்ஸு அப்புறம் பெரிய ஹம்ஸ் டபுள் ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் முடிகிற டைமில் கொஞ்சம் டாட்ஸ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் போட்ட அதே மாடல் தான். நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்ஸு ஹம்ஸுக்கு பதிலாக போட்டு ட்ரை பண்ணுறதுனாலும் ஓகே தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம ஹம்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு வர டைமில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ நம்ம எப்போ போடுறதுனாலும் ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். நீட்டாக இருக்கும் ஒர்க்கு பார்க்குறதுக்கும். அப்புறம் இது வந்துட்டு 30 days சம்மர் கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் முடித்ததுக்கு அப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட மெஹந்தி கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் இது. நீங்கள் ஒருவேளை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இனி ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்த்து எப்போ இன்ட்ரெஸ்டடாக ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போது கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நான் இப்போ கொஞ்சம் மாடல்ஸில் ஹேங்கிங் டிசைன்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கையும் ஒரு 3-4 டைம்ஸ் வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேறையும் க்ரியேட்டிவாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்களே புது புது ஐடியாஸ் போட்டு வேறு டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பேசிக் லெவல் கிளாஸில் வர ஒர்க்ஸ் தான். அதனால உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக இருக்கும் ஒர்க் எல்லாமே. இது ஃபுல்லாக ஸ்பைரல் போட்டு பின்ன ஹம்ஸ் போட்டு அதே தான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அப்புறம் இது வந்துட்டு ஒரு லேயர்ஸ் வர்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்துட்டு சிங்கிள் லேயர் அப்புறம் டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எதுவுமே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம கோணல் மண்ணாயிடாமல் நீட்டாக போட்டோன்னா ஒர்க்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும்.
நம்ம டபுள் லேயர் போடுறதா இருந்தால் ஒரு பெரிய ஹேங்கிங் போட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொரு சின்ன ஹேங்கிங் போட்டோன்னா டபுள் லேயர் ஒர்க் கிடைக்கும். ட்ரிபிள் லேயர் போடுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் லேயர் பெருசாகவும் அடுத்து கொஞ்சம் சின்னதாகவும் அடுத்து அதை விட சின்னதாகவும் போட்டு ஒர்க் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுனா கொஞ்சம் மாடல்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் வேறையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் தான் நமக்கு கைக்கு ஈஸியாக கிடைக்கும், ப்ராக்டிஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுற டைம்லே அந்த யூ மாதிரி திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் பெரிய யூவாட்டே போட்டு திருப்பி போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரே ஷேப்பில் கிடைக்கும், ஷேப் நீட்டாக கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கிட்டு நீங்களும் வேறு டிசைன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நான் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒர்க்ஸ் தான் போட்டு இதை ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மெயினாக எப்போவுமே நம்ம ஹெம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஹம்ஸை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே டிப் போர்ஷன் கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி. அப்போ தான் எதுவும் ஒர்க்கில் கோன் எதுவும் அசிங்கமாக படாமல் நீட்டாக இருக்கும். இது இப்போ நான் செகண்ட் லேயர் முடிச்சுட்டேன். அப்புறம் தேர்ட் லேயர் போடுறது அதை விட குட்டியாக ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு அதில் சின்ன சின்ன ஒர்க்ஸு. இதுலேயும் ஸ்டார்டிங்கில் ஹம்ஸ் போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் நீட்டாக தான் இருக்கும். இதுனா சும்மா ரவுண்டு மாதிரி போட்டு அதில் குளிச்சு போட்டு குழிவாக வர்றது மாதிரி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டபுள் லேயர் வர்றது மாதிரியும் வேறு வேறு ஷேப்ஸில் வர்றது மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.